இன்னைக்கு எங்கள் வீட்டில் மீன் வாங்கியிருந்தேங்க. என்ன மீனுன்னா, முட்டைப்பாறை மீன். பாறை மீன்லேயே இது கொஞ்சம் சின்ன சைஸ் மீனாக இருந்துச்சு. பாறை மீனில் முட்டைப்பாறை மீன் பெரிய சைஸில் உள்ளதில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இது என்னமோ மஞ்சள் முட்டைப்பாறைன்னாங்க. அந்த வாலுக்கிட்ட மஞ்சளாக இருந்துச்சு. சரி நம்மளும் வாங்கலாம். ரேட்டுமே ரொம்ப கம்மியாக சொன்னாங்க. ரூ. 200 தான் சொன்னாங்க 1 கிலோ. இங்கேலாம் ரூ. 400 ரூ. 450 மேலே சொல்லுவாங்க. சரி வாங்கிக்கலான்ட்டு நானும் 1 கேஜி வாங்கி நல்லா சுத்தம் பண்ணிட்டேன். அந்த வாலுக்கிட்டலாம் ஜிப்பு மாதிரி ஒரு முள் இருக்கும். அதெல்லாம் கட் பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம இங்கே கட் பண்ணியே வாங்கி பழகிட்டோம் இல்லையா? எப்படியோ ஒரு வழியா கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிட்டு, அது கெட்டு போனாலும் போயிரும். நான் வர்றதுக்கு ஒரு 2, 3 மணி நேரம் ஆகும் இங்கே வீட்டுக்கு வர்றதுக்கு. அதனால் கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், நல்லெண்ணெய் எல்லாம் போட்டு நல்லா பெரட்டி பாக்ஸில் வச்சு எடுத்துக்கிட்டு நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். மீன் குழம்பு வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. எப்போதும் பண்ணுறது மாதிரியே பண்ணுனேன். ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. அதுக்கப்புறம் கொஞ்சம் பொரிச்சுக்கிட்டாச்சு. கொஞ்சம் பொரிச்ச மீனுமே உடையவும் இல்லை. நல்லா மொறு மொறுன்னு இருந்துச்சு. மற்ற மீன்கள்லாம் மேலே சிவந்திருக்கும், உள்ளே கொஞ்சம் ஈரப்பசையா இருக்கும். இது அப்படி இல்லை. நல்லா பொரிஞ்சு நல்லா வெந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, சாப்பாடு போட்டாச்சு, சாப்பிட்டாச்சு. மீதி மீன் இருக்குது. எப்போ வேணாலும் எடுத்து பொரிச்சுக்கலாம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷான மீன். அந்த செகலுக்குள்ளேலாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு.